மாணவர்களுக்கு இனிய வணக்கம். இயல் 4 விரிவானம் இதழாளர் பாரதியில் பகுதி 2 இருக்குல்ல. இப்போ நம்ம உள்ளே போகலாம். இப்போ வானதி கடிதம் எழுதிட்டா, ஒரு கேள்வியும் முன் வச்சு அவங்க அப்பாவுக்கு கேட்டிருக்கா இல்லைங்களா. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க அப்பா பதில் கடிதம் எழுதுகிறார். அதற்கு முன்னாடி இந்த இடது பக்கம் பாருங்கள், இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது பேப்பர் சரிங்களா. அதாவது அந்த பத்திரிகை சனிக்கிழமை தோறும் வெளியாகும், அதாவது வார பத்திரிகையாக வெளிவந்திருக்கிறது இந்தியா அப்படிங்கிறது. அது கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னதுங்க, இந்த கருத்து படங்கள்லாம் இருக்குது பாருங்கள். அந்த படகு ஏன்னாங்க மக்கள்லாம் இருக்கிறாங்க, வரவேற்கிறாங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா வஉசி முதல்ல கப்பல் இந்திய தேசத்திற்காக வாங்கினார் இல்லைங்களா. அதை வரவேற்கும் விதமாக மக்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு கற்பனை எனக்கு. சரிங்களா, ரைட்டு, ஓகே. அடுத்து பாருங்கள், இப்போ கடிதத்துக்குள்ளே போகலாம். அவர் அந்த பொண்ணு எப்போ கடிதம் எழுதிச்சு, 10/10/2018. இவர் 11/10 அடுத்த நாளே எழுதுகிறார். சரிங்களா, 20/10 8/10 எழுதுகிறார். அன்பு மகள் வானதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறார்? அன்பு மகள் வானதிக்கு, உன் மின்னஞ்சல் கிடைக்க பெற்றேன். நான் உன்னுடைய மெயிலை பார்த்தேன். எனது பெருமகிழ்வு கொண்டேன். நீயும் உன் நண்பர்களும் நலமாக உள்ளீர்களா? ஏன்னா ஒரு அப்பாவாக அவர் கேட்கக்கூடிய கேள்வி பார்த்தீங்களா, நீ நல்லா இருக்கியா, உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா இருக்காங்களா, எல்லோரும் பத்திரமா இருக்கீங்களா சாமி அப்படின்னு மகள்களை பெற்ற அப்பாக்களுக்குத்தான் என்னங்க தெரியும் அந்த பாசம் அப்படிங்கிறது. சரிங்களா, எவ்வளவு கடுமையான வேலைகள் இருப்பினும் காலை உணவை தவிர்க்காதே. அப்பா, நீ எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிக்கிற, ஹாஸ்டலில் இருக்கிற, ஏன்னா நாங்கள் இங்கே இருக்கிறோம், இங்கே இருந்தால் கூட அம்மா உனக்கு சாப்பாடு ஊட்டிடுவா, என்னதுங்க நான் கூட உனக்கு சாப்பாடு போட்டுருவேன். ஆனால் என்னது, நீ அங்கே இருக்கிற, எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் படிக்கிற வேலை முக்கியம்தான், அதே நேரத்தில் சாப்பாடு முக்கியம். அது ஏன்னா நீ சாப்பிட்டு தெம்பாக ஆரோக்கியமாக இருந்தால் தாண்டா எல்லா வேலையும் செய்ய முடியும்டா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழகாக சொல்கிறாரு பாருங்க. கடுமையான வேலைகள் இருந்தாலும் காலை உணவை தவிர்க்காது. தயவுசெய்து காலையில் மட்டும் சாப்பிடாமல் இருக்காத. ஏன்னா காலையில் நீ எந்த அளவுக்கு நிறையா சாப்பிட்றியோ அந்த அளவுக்கு என்னதுங்க அந்த நாள் முழுவதும் உன்னால் எனர்ஜியாக இருக்க முடியும். இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறையா சாப்பிட்ணும், மதியானம் அந்த நிறையா சாப்பிட்டதில் கொஞ்சம் குறைச்சிக்கணும், இரவில் அந்த கொஞ்சத்துலேயும் இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கணுங்க. இப்படி தாங்க என்னங்க சாப்பாடு விகிதம் இருக்கணுங்க. அப்போ தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். சரி, இங்கு அம்மா, தம்பி, வயல்வெளி, உன் கன்றுக்குட்டி எல்லாரும் நல்லா இருக்கிறோம், நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறோம், ஒன்றும் கவலைப்படாத. பாரதி பற்றி அறிந்திருந்த செய்திகளை நீ பகிர்ந்திருந்தது மகிழ்ச்சி. பாரதியை பற்றி நான் இவ்வளோலாம் தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா அப்படின்னு நீ சொன்னி இல்லையா, அந்த செய்தியெல்லாம் நான் கேட்டப்போ நான் படித்து பார்த்தப்போ எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. நூல்களை வாசிப்பதை இன்றைய இளைய சமுதாயம் மறந்து போனதோ என்று எண்ணி கவலை கொண்டிருந்தேன். உன் மின்னஞ்சலால் என் பெருங்கவலை தீர்ந்தது. அதாவது இன்றைக்கி ஒரு நூலகத்துக்கு போய் நூலகத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் பெருமக்கள் இலக்கிய புத்தகம், இலக்கண புத்தகம் என்னங்க இது மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் வாசிக்கிறதுக்கு என்னங்க இன்றைக்கி யாரும் போக மாட்டேங்கிறாங்க. நம்ம பள்ளிக்கூட புத்தகத்தவே நம்ம இன்றைக்கி வாசிக்கிறதுக்கு தயங்குறாங்க மாணவர்கள் பல பேர். அப்படிங்கிறப்ப இது சம்மந்தமாக, அதாவது பொது அறிவை வளர்த்துக்கக்கூடிய சம்மந்தமான புத்தகங்களெல்லாம் வாசிக்கிற பழக்கம் இன்றைக்கி பெரும்பாலும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உன்னுடைய மின்னஞ்சலில் நீ சொன்ன கருத்துக்களெல்லாம் படித்து பார்த்தப்போ நீ எந்த அளவுக்கு பாரதியை பற்றி படித்து தெரிஞ்சு வச்சுருக்கிற அப்படிங்கிறது நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொன்றுங்க, நமக்கு அரசாங்கம் என்னதுங்க பொது நூலகம், அதாவது மாவட்ட பொது நூலகம் இருக்குது, ஊர்ப்புற நூலகம் இருக்குது, கிராமப்புற நூலகம் இருக்குது. எதுக்காக அந்த நூலகம் நமக்கு வச்சுருக்காங்க? மாணவர்கள் நமக்காக தான், அதாவது உங்களுக்காக தான் வச்சுருக்காங்க. யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுடைய பாடம் சார்ந்த என்னதுங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்கலாம். இல்லை பொது அறிவு சார்ந்த புத்தகங்கள் எவ்வளவோ இருக்குது. சரிங்களா, நம் மொழி சார்ந்த புத்தகங்கள் எவ்வளவோ இருக்குது. என்னதுங்க நிறைய குழந்தைகளுக்கான புத்தகங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் போயிட்டு அதில் இருக்கக்கூடிய செய்திகளை படித்து நம்மளுடைய வாழ்க்கை நிலையை என்னதுங்க உயர்த்திக்கிறதுக்காக பயன்படுத்திக்கணும். இன்றைக்கி நூலகம் இருக்குது, ஆனால் நம்ம போய் நூலகத்தை யாரும் என்னதுங்க பயன்படுத்துறதில்லை. மிகப்பெரிய எனக்கு ஒரு வருத்தமான ஒரு நிகழ்வே இதுதாங்க. சரிங்களா, அதனால் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இல்லை நம்ம ஊருக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் நூலகம். எனக்கு அந்த வழியாக போவோம் வருவோம், ஆனால் நம்ம அதை திரும்பி கூட பார்க்க மாட்டோம். சரிங்களா, ஒரு மணி நேரம் போய் உட்காந்து ஒரு சின்ன ஒரு பத்திரிக்கையை கூட நம்ம புரட்டி பார்த்துட்டு வர மாட்டோம். சரிங்களா, இதெல்லாம் நமக்காக அரசு செய்திருக்கக்கூடிய நல்ல ஒரு விஷயங்களை பயன்படுத்திக்காமல் போகிறோமே இன்றைய இளைய சமுதாயம் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆகையால் மாணவ செல்வங்களை தயவுசெய்து உங்களுடைய ஊர்ப்புற நூலகங்கள்லாம் இருந்ததுன்னா தயவுசெய்து போய் பயன்படுத்திக்கோங்க. இப்போ வீட்டில் ஏதாவது படிக்கிறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னா புக் எடுத்துகிட்டு போய் லைப்ரரியில் உட்காந்து படிக்கலாம். ஏன் அவங்க படிக்க வேணாம்னு சொல்கிறாங்களா? நீ போய் உட்காந்தீங்கன்னா உனக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா நூலகத்தில் யாரும் பேச மாட்டாங்க, அவங்க பேசாமல் எல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க, மனசுக்குள்ளே தான் படிச்சுட்டு இருப்பாங்க பேப்பர் படிக்கிறவங்க எல்லாமே. அப்போ நீ அங்கே போய் உட்காந்து புத்தகம் படிச்சின்னா, ஐயோ தம்பி படிக்கிறான், குழந்தை படிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உன்ன வசதிகளை செஞ்சு கொடுப்பாங்க. இது போன்றது ஒரு நல்ல வாய்ப்புகள்லாம் இருக்குது. மாணவ செல்வங்கள் ஏனோ பயன்படுத்திக்க மாட்டேங்கிறீங்க.
வருங்காலங்களில் தயவுசெய்து படிங்க. நல்ல நூல்களை, நல்ல சான்றோர்கள் எழுதின நூல்கள் எல்லாம், கருத்துள்ள நூல்கள்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் உங்களுக்கான ஒருத்தர் ரோல் மாடலாக வச்சுருப்பீங்க, அவங்க எழுதின நூல்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் போய் உட்காந்து ஒரு மணி நேரம் டெய்லி ஒரு மணி நேரம் அதை ஸ்பெண்ட் பண்ணிங்கனாவே உங்களுடைய வாழ்க்கை என்னதுங்க சிறக்கும். ஏன்னா நிறைய நூல்களை படித்து நிறைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறப்ப நம்மளுடைய மனதும் என்னதுங்க நம்மளுடைய செயலும் அப்படியே மாறுபடும், முற்றிலும் மாறுபடும். நம்ம உயர்ந்த நிலைமைக்கு போகும் அப்படிங்கிறது என்னதுங்க கண்டிப்பாக சொல்ல முடியும். அடுத்து பாருங்கள் என்னதுங்க அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். பாரதி இந்தியா இதழை ஏன் சிவப்பு வண்ணத்தாளில் வெளியிட்டார் என கேட்டிருந்தாய் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏமா பாரதி ஏன் இந்தியா இதில் ரெட் கலரில் வெளியிட்டாருப்பா அப்படின்னு கேட்டிருந்தேன்ல, அது நான் சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பாருங்க. அடுத்த பக்கத்துக்கு வாங்க. சிவப்பு வண்ணம் புரட்சியையும் விடுதலையையும் குறிப்பது என்பதால் அடிமைத்தலையில் இருந்து இந்தியாவை விடுவிக்க வேண்டும் என்ற எண்ணம் பாரதியின் இந்தியா இதழின் வண்ணத்திலும் வெளிப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த புரட்சி அப்படிங்கிறது என்னது, அந்த சிவப்பு வண்ணம் அப்படிங்கிறது புரட்சியையும் விடுதலையும் குறிக்கக்கூடியது. அதனால் எனது அந்நியர்களுடைய பிடியில் 300 ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவை, இந்த இந்திய தேசத்தை, தமிழ் மண்ணை எனதுங்க அந்நியர்களிடமிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக, ஒரு அடையாளத்திற்காக அந்த இந்தியா இதழ் அப்படிங்கிற சிவப்பு வண்ணத்தில் வெளியிட்டிருக்கிறார் பாரதி அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதியருடைய அந்த நுணுக்கமான அந்த பார்வை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். சரி, அதே மாதிரி பாரதியார் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு நிறைய குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காருங்க. போய் சண்டை போட்டெல்லாம் குடைச்சல் கொடுக்கலைங்க. அவருடைய தமிழ் வார்த்தைகள், அந்த வார்த்தை ஜாலங்களில் இருந்து குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாருங்க. ஏன்னா இவர் பாரதியோடைய கவிதையை படித்தா நம்மளால் கம்மன் இருக்க முடியாதுங்க. சரிங்களா? அப்படியே நார்மலாக அப்படி என்னதுங்க புடைச்செழுந்து ஆங்கிலேயர்கள் போய் எதிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுங்க. அப்போ அங்கங்கே போராட்டம் வெடிக்கிறப்ப யார் இந்த பாரதி, யாரா அவன், எங்கிருந்துடா வர்றான் அப்படிங்கிற மாதிரி என்னதுங்க இந்த சினிமா டயலாக்லாம் வருது இல்லைங்க. அதனால் பாரதியை கைது செய்ய உத்தரவு போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். பாரதி அங்கே இருக்கார், இங்கே இருப்பாராம், மறைஞ்சு என்னதுங்க தலைமறைவாகவே பெரும்பாலும் இருந்து மக்களை என்னதுங்க வழி நடத்தியவர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். அடுத்து பாருங்கள், வானதி அவங்க அப்பா சொல்கிறாரு, பாப்பா வானதி, பாரதியின் புனைப்பெயர்களை பட்டியலிட்டிருந்தாய் நல்லது. பாரதி தம்மை போலவே பிறரையும் நேசிக்கும் பண்பாளர் அப்படின்னு சொல்கிறாரு. என்னதுங்க பாரதி தம்மை போலவே பிறரை முதல்ல நம்மளை நாமளே நேசிக்கணும், அதே மாதிரி நம்மளை நாமளே நேசிக்கிற அளவுக்கு மற்றவங்களையும் நேசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மற்றவர்களும் மனிதர்கள் தானே, அவர்களுக்கும் 6 அறிவு தான் இருக்குது, அவங்களையும் நேசிக்கணும், அவங்களுக்கு என்னதுங்க உரிய மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நான் தான் பெருசு, ஏன்னா ஏற்கனவே வானதி சொல்லியிருந்தால, என்ன சொல்லியிருந்தா, தான் என்ற அந்த அகம்பாவத்தை என்னதுங்க அந்த ஆணவத்தை ஒழித்தவர் பாரதியார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஏன்னா எல்லாரும் நம் நாட்டு மக்கள் எல்லாரும் என்னதுங்க காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொன்னவர் இல்லையா, எல்லாமே என்னதுங்க எல்லா உயிரினங்களும் சமம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம ஞாபகப்படுத்திக்கிறோம் இல்லைங்களா. அடுத்து பாருங்கள், பிறரையும் நேசிக்கும் பண்பாளர், எல்லாத்தையும் நேசித்தார். அதாவது ஜாதி மதம் இனம் மொழி வேறுபாடு இல்லாமல் அனைவரையும் சமமாக மதித்தவர் பாரதியார். அதனால தாங்க பாரதி என்னதுங்க இவ்வளோ தூரம் போற்றப்படுகிறார். யோசிச்சு பாருங்கள். அடுத்து பாருங்கள், அதனால்தான் தமக்கு மட்டுமல்ல தம் நண்பர்களுக்கும் ஆங்கிலேயர்களால் எந்த கெடுபிடியும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நண்பர்களின் பெயர்களையும் அவர்கள் கூடி பேசும் இடங்களையும் புனைப்பெயர்களில் பயன்படுத்தி வந்துள்ளார். அதாவது என்ன சொல்கிறாரு பாருங்க, நான் இப்போ கவிதை எழுதுகிறேன் அப்படின்னா, நான் ஒரு பத்திரிகையில் என்னுடைய கவிதை வெளியிடுறேன் அப்படின்னா, என்னால் ஆங்கிலேயர்களுக்கு பிரச்சனை அப்படின்னா என்னங்க, நான் ஓடி போய் தலைமறைவு ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், யாரை பிடிப்பாங்க, அந்த பத்திரிகைனா பிடிப்பாங்க. ஏற்கனவே நான் அந்த கருத்தை உங்கள்கிட்ட பதிவு பண்ணியிருக்கேன். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ பாரதி வந்தாரா, எத்தனை மணிக்கு வந்தார், இது எப்படி நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க, யார் போய் வாங்கிட்டு வந்தா, அவர் இங்கே வந்தாரா இல்லை நீங்கள் போய் வாங்கிட்டு வந்தீங்களா, பாரதி இருக்கக்கூடிய இடத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்கள இது பண்ணுவாங்க இல்லைங்களா. அந்த பத்திரிகை உரிமையாளரையும் ஆசிரியரையும் போட்டு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள்லாம் துன்புறுத்துவாங்கள்ல. அதனால் தான் சொல்லக்கூடிய கருத்தால் என்னங்க யாருக்குமே ஒரு சின்ன ஒரு சங்கடம் கூட வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக புனைப்பெயர்களில் எழுதியிருக்காரு. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு நல்ல மனசு. அடுத்து பாருங்கள், இப்புனைப்பெயர்களை நகைச்சுவை உணர்வோடு வெளிப்படுத்தி இருப்பது எண்ணி எண்ணி மகிழத்தக்கதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மற்றவர் பெயரை வெளிப்படுத்த விரும்பாத பாரதியின் இதழியல் அறத்தையும் இப்புனைப்பெயர்களில் காணலாம். ஏன்னா அதே மாதிரி நம்ம இப்போ நம்ம பேர் இப்போ பாரதின்னு போடாமல் நமக்கு எதிராளி ஒருத்தருக்கான்னு வச்சுங்களேன், நமக்கு வேண்டாத ஒருத்தருக்கான்னு வச்சுங்க, அவன் பேர் எழுதி விட்டோம்னா
அவனை பிடிச்சி அடிப்பாங்கள்ல, அதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த உள்ளம் இல்லாதவர் பாரதி அப்படின்னு சொல்கிறாங்க. எதிரியாக இருந்தாலும் நம்மளால் அவங்களுக்கு துன்பம் வரக்கூடாதுன்னு நினச்சிருக்காரு பார்த்தீங்களா, இல்லைங்களா? எவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு மனசு பாருங்கள். அதான் அங்கே சொல்கிறாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். அடுத்து, தம் மனைவி செல்லம்மாவையும் கண்ணம்மா, வள்ளி என்ற புனைப்பெயர்களையே குறிப்பிட்டிருப்பார். அதாவது டைரெக்டாக சொல்லாமல், எப்படிங்க, டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாகவே என்னதுங்க எல்லாமே சொல்லியிருப்பார். அது அவங்க புரிஞ்சுக்குவாங்க. பாரதியை நன்கு அறிந்தவர்கள் பாரதி என்ன சொல்ல வருகின்றார், எந்த பெயரில் யாருக்கு கருத்தை சொல்ல முயல்கின்றார் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா உண்மையிலும் ஒருத்தர் புரிஞ்சுக்கணுங்க. எப்படிங்க, ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் அவங்க சில சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரோ ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செய்தியை நேரடியாக சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன், சூழ்நிலை அப்படின்னா அந்த இடத்துல என்னதுங்க ஒரு எப்படி சொல்கிறதுங்க, ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுப்பாங்க, குறிப்பு மாதிரி கொடுத்து நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாமே என்னது நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மைண்டெல்லாம் வேலை செய்ய, புத்தி கூர்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், அவங்க அப்பா சொல்கிறாரு, வானதி தமிழ் இதழ்களில் தமிழ் மாதம் ஆண்டு குறிப்பிடும் முறையை கையாண்டதில் முன்னோடியாக பாரதி திகழ்ந்ததாக எழுதியிருந்தாய். அதை போலவே தமிழ் இதழ்களில் தமிழில் தலைப்பிடுவதற்கும் பாரதியே முன்னோடி அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறார். நீ வந்து என்னது டேட்டு, அந்த நாள் தேதி இருக்குது இல்லைங்களா, அந்த கிழமை சொல்கிற மாதிரிங்களா, அதை வந்து தமிழில் சொன்னார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் என்னது தமிழ் இதழ்களில் தமிழில் தலைப்பிடுவதற்கும், அதாவது ஹெட்டிங் இருக்குது இல்லைங்களா, அதை தமிழ்லேயே கொண்டு வரணும், அதை வந்து கொண்டு வந்தவரும் பாரதி தான். அதையும் அன்லைன் பண்ணிக்குவாங்க. தமிழ் இதழில் தமிழில் தலைப்பிடுவதற்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் பாரதி அப்படிங்கிற ஒரு மதிப்பெண்ணில் கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. செய்திகளுக்கு ஆங்கிலத்தில் தலைப்பு எழுதி கீழே தமிழில் தலைப்பிடுவது அக்கால இதழ்களின் வழக்கம். முன்னாடி காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா அந்த டைட்டில் மட்டும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஆங்கிலத்தில் இருக்கும், கீழே வந்து செய்தி வந்து தமிழில் இருக்கும். ஏன் வந்து இப்படி இருக்கணும், ஏன் தலைப்பே நம்ம தமிழ்லேயே கொடுப்போமே, என்ன மோசமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாரதி என்னதுங்க ஆங்கிலத்தை நீக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழிலே தலைப்பை இடு அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்து காட்டியவரும் பாரதி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, தலைப்பிடலை மகுடமிடல் என்றே பாரதி கூறுகின்றார். அதையும் அன்லைன் பண்ணிக்குவாங்க. தலைப்பிடுவதே என்னதுங்க மகுடம். ஏன்னா இப்போ ஒரு கதை இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன், அந்த கதையை மக்களை தூண்டும் விதத்தில் இருக்கணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கருத்து ப்ளஸ் அந்த கதையினுடைய தலைப்பு, சரிங்களா? இப்போ ஒரு திரைப்படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த திரைப்படத்தினுடைய தலைப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த தலைப்பு என்னதுங்க அந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணும். இப்போ ஒரு கதை படிக்கிறோம் அப்படின்னா அந்த கதைக்கு உண்டான அந்த தலைப்பு, பரவாயில்லையே தலைப்பு நல்லா வித்தியாசமாக இருக்குது, உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு போய் பார்க்கணும். அது மாதிரி ஒரு செய்தி வருது அப்படின்னா என்னங்க அந்த செய்தியை அந்த தலைப்பிலேயே சொல்லிடணும். அதுக்கப்புறம் என்னதுங்க இன்னும் நம்ம அந்த பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் உள்ளுக்குள்ளே உள்ள கதை என்னதுங்க இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது, சரிங்களா? அப்போ தலைப்பையும் என்னதுங்க தமிழிலே புகுத்தியவர் பாரதி, அதற்கு மகுடமிடல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியா, சக்கரவர்த்தினி போன்ற இதழ்களில் 1905 முதல் 1907 அந்த 2 ஆண்டுகள் காலப்பகுதியில் ஆங்கில தலைப்பையும் கலந்து பயன்படுத்திய பாரதி பிறகு ஆங்கில தலைப்பு வைப்பதை கைவிட்டதோடு சுதேசமித்திரனில் அதை சாடியும் எழுதினார். ஏன் வந்து நம்ம ஆங்கிலேயர்கள் நம்மளை அடிமைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவர்கள் மொழியையும் நம்ம என்னதுங்க கற்றுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன் அவங்க சொல்கிற மாதிரி ரூல்ஸில் தான் நம்ம வந்து என்னதுங்க பத்திரிகையெல்லாம் வெளியிடணுமா? பத்திரிகை அப்படிங்கிறது, பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கிறது இந்த என்னங்க நாட்டினுடைய ஒரு தூண்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிங்க, இப்போ அரசாங்கம், நீதிமன்றம், பத்திரிகையெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்துங்க குறைகளை சுட்டி காட்டுவதற்காகத்தான் இந்த பத்திரிகையை ஒழிய என்னங்க பிறரிடம் என்னதுங்க குறைபட்டு பிறரிடம் அடிமைப்பட்டு இருக்கிறதுக்கு பத்திரிகை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை விமர்சனம் பண்ணி எழுதியிருந்தார். இனிமேல் நாங்கள் ஆங்கிலத்தில் தலைப்பு வைக்க மாட்டோம், தமிழில் தான் தலைப்பு வச்சு நாங்கள் மக்கள்கிட்ட கருத்துக்களை சொல்லுவோம், செய்திகளை கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க அதுலேயும் ஒரு புரட்சி ஏற்படுத்தியவர் பாரதி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, மேலும் என்னதுங்க ஆங்கிலேயரின் கெடுபிடையால் பாரதி வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி சென்றபோது இந்தியா இதழும் உடன் சென்றது வானதி அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, பாரதி வந்து அதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, இங்கே வந்து பாரதியை வந்து கைது பண்ணுவதற்குண்டான உத்தரவு போட்டாங்க. உடனே என்னதுங்க அவர் இங்கேருந்து நேராக புதுச்சேரி போயிட்டார். ஏன்னா அங்கே ஃப்ரெஞ்சுக்காரருடைய ஆட்சி. அங்கே போயிட்டு அங்கேருந்து என்னதுங்க இந்த இந்தியா இதழும் உடனே சென்றதுன்னா அந்த பத்திரிகையில் செய்தி வெளியிடுவதை அந்த வழக்கத்தையும் அங்கிருந்து வெளியிட்டு கொண்டிருந்தார் அப்படிங்கிறது சொல்ல வர்றாங்க. இந்த பாரதி வந்து புதுச்சேரி சென்றது இதெல்லாம் இருந்தாருங்க ஆங்கிலேயர்களுடைய கைது உத்தரவால் தான் அங்கே போனார், சரிங்களா?
ஏன்னா சுதந்திரம் கிடைக்கணும், நாட்டு மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்கணும். இதையாவது பண்ணிகிட்டு இருக்கணும் இல்லைங்களா? சிறைக்குள்ளே போயிட்டோம்னா எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காகத்தான் போனாரே ஒழிய மற்றபடி எதுவும் இல்லை. அடுத்தது, எந்த நெருக்கடியான காலகட்டத்திலும் பாரதி தம் இதழியல் பணியை கைவிடவில்லை. எந்த நெருக்கடியான, எவ்வளோ பெரிய ஆங்கிலேயர்களால் என்னதுங்க விரட்டப்பட்டாலும், துரத்தப்பட்டாலும், அடிமைப்படுத்தப்பட்டிருந்தாலும், இல்லை வீட்டில் வறுமை ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதை பற்றிலாம் எண்ணி கவலைப்படலை அவர். எப்படிங்க, எப்பேற்பட்ட ஒரு ஒரு எப்படி சொல்கிறாங்க, நெருக்கடியான காலகட்டத்திலையும் அந்த தம்முடைய இதழியல் பணியை அவர் கைவிடலை. அதை தொடர்ந்து அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார், எழுதிக்கிட்டே இருந்தார். இந்த இதழ்கள் எல்லாம் சிறப்பாக தொகுக்கப்பட்டு இன்றைக்கு நூலாக்கம் பெற்றுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி எழுதின அந்த செய்திகள்லாம் இருக்குது இல்லைங்களா, கட்டுரைகள்லாம் இருக்குது இல்லைங்களா, எந்தெந்த பத்திரிகையில் எழுதினாரோ அது எல்லாமே இங்கே தொகுக்கப்பட்டு இன்றைக்கி நூல்களாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. இதை போலவே பாரதியின் கடிதங்களும் கருத்துப்படங்களின் தொகுப்பும் நூலாக்கம் பெற்றுள்ளன. அவர் என்னென்ன இதெல்லாம் கருத்து படங்கள், கேலி சித்திரங்கள்லாம் வெளியிட்டார் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு புக்காக வச்சுருக்காங்க. இவையெல்லாம் தமிழினத்தின் பேரு, இதெல்லாம் பெருமை அப்படின்னு சொல்கிறாங்க. இதழாளராக பாரதியை நீ அடையாளம் கண்டதை போலவே தமிழின் இன்னும் பல ஆளுமைகளையும் அடையாளம் கண்டு எழுத வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், பாரதியை பற்றி நீ இவ்வளோ தூரம் சொன்ன, இவ்வளோ ஒரு பன்முகத்திறன் கொண்டவராக பாரதியை நீ தெரிஞ்சிருக்க அப்படின்னு எனக்கு நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. நீ பாரதியோடு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அறிஞர்களை பற்றி நீ தெரிஞ்சுக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன்டா பாப்பா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், உன் விசால பார்வைக்கு என் பாராட்டுகள், உன் மின்னஞ்சல்களுக்காக காத்திருக்கிறேன் மகளே. இது போன்ற என்னதுங்க நல்ல கருத்துக்கள் எல்லாம் எனக்கு நீ மின்னஞ்சல் வாயிலாக, மெயில் வாயிலாக நீ அனுப்புவ அப்படின்ட்டு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அன்பு மகளே அப்படின்னு சொல்லிட்டு, என்றும் உன் என்னங்க அன்பு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. எவ்வளோ அழகாக மகளும் தந்தையும் பேசியிருக்காங்க பார்த்தீங்களா. அதற்கு மேலே அப்படியே பாருங்கள், ஒரு பெட்டி செய்தி இருக்குது, அதை பார்த்துக்கலாம். பாரதியார், அந்த பெட்டி செய்தி பாருங்கள், பாரதியார் இறக்கும் பொழுதும் இதழாளராகவே இறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன செய்தி பாருங்கள், இறந்து போவதற்கு முதல் நாள் இரவு தூங்க செல்லும் முன்பு நாளைக்கு அமானுல்லா கானை பற்றி ஒரு வியாசம் எழுதி ஆஃபீஸுக்கு எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று இறுதியாக பாரதியார் கூறியுள்ளார். பாரதியை பற்றிய நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரா பத்மநாபன் பாரதியை பற்றி நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. இறந்து போவதற்கு முதல் நாள் இரவும் அவர் நண்பர்களாக இருந்திருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. நாளைக்கு காலையில் அமானுல்லா கானை பற்றி ஒரு வியாசம், ஒரு செய்தி எழுதிட்டு நான் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும், நான் போய் அதுக்குண்டான வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாராட்டிருக்கு. அப்புறம் இறந்துட்டார். சரிங்களா. அப்போ இறக்கும் தருவாயிலும் ஒரு இதழாளராகவே பாரதி இருந்திருக்கின்றார் அப்படிங்கிற அந்த செய்தியை நமக்கு இந்த இடத்துல ரா பத்மநாபன், இவர் அடுத்த 12ஆம் வகுப்புல இவரை நம்ம ஒரு வரியில் படிப்போம். சரிங்களா. இதை அன்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாரதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இப்படி ஒரு மல்டி டேலண்ட் பர்சனாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த ஆற்றல் கொண்டவராக, புத்தி கூர்மையுடையவராக, அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட், அந்த நேர மேலாண்மை, ஒரு நாளைக்கு நம்ம இந்த வேலையை செய்யணும், இந்த மாதத்துக்குள்ளே இதை முடிக்கணும், இந்த ஆண்டுக்குள்ளே நம்ம இந்த சாதனையை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்களும் செயல்களும் தீவிரமாக இருந்தார், தீயாக வேலை செஞ்சார். அதனால் அவரால் முடிஞ்சது, சாதிக்க முடிஞ்சது. பாரதியார் வாழ்ந்த ஆண்டுகள் அப்படிங்கிறது மிக மிக குறைவு தாங்க. சரிங்களா. சிறிய வயதிலேயே இறந்துட்டார். ஆனால் அதே இன்னமும் ஒரு 30 ஆண்டு காலம் வாழ்ந்திருந்தார் அப்படின்னா தமிழ் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கும், மிகப்பெரிய ஒரு எல்லையை கடந்திருக்கும் அப்படிங்கிறத மறுக்க முடியாத அது ஒரு உண்மைங்க. காலத்தினுடைய கட்டாயம் அவர் மிகச்சிற இளம் வயதிலேயே அவர் இறந்தார். இது போன்ற கவிஞர்கள் பெருமக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இளம் வயதிலேயே தங்களுடைய இவ்வுலக வாழ்க்கை அந்த விட்டுட்டு உயிர் நீத்திருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வருந்தத்தக்க ஒரு செய்தி. என்னதான் இருந்தாலும் வாழ்ந்த காலம் கொஞ்சமாக இருந்தாலும் மக்களுடைய வாழ்க்கையில் முழுவதும் அவங்க இடம்பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பெருமையான ஒன்று. இப்போ பாரதியார் இருக்கட்டும், பாரதிதாசனாக இருக்கட்டும், வாணிதாசன், இவங்க யாராக இருந்தாலுமே சரிங்க, இவர்கள் இல்லாமல் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கை இல்லை. ஏன்னா அவர்களுடைய மொழியைத்தான், அவர்கள் சொன்ன வார்த்தைகளை தான் நம்ம பாடமாக படிச்சுட்டு இருக்கிறோம், அவர்கள் சொன்ன கருத்துக்களை தான் நம்ம பின்பற்றிட்டு இருக்கிறோம், அதைத்தான் நம்ம பாட புத்தகங்களில் படிச்சுட்டு இருக்கிறோம். இது போன்றது ஒரு நிறைய விஷயங்கள்லாம் இவர்களிருந்து தான் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறப்ப நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. சரிங்களா. பாரதி இதழாளராக ஆற்றிய பங்களிப்பு அப்படிங்கிறது நமக்கு இவ்வளோ நேரம் நம்ம ஒரு தந்தையும் மகளும் பேசிக்கொண்ட அந்த மின்னஞ்சல் வழியாக பல செய்திகளை நம்ம இந்த இடத்துல பகிர்ந்துக்கிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா
பாரதி வந்து பார்த்திங்கன்னா பணியாற்றிய அந்த பத்திரிகைகளை பற்றிலாம் சொல்லியிருந்தாங்க. மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணிபுரிந்திருக்கிறார். சுதேசமித்திரனில் உதவி ஆசிரியராக பொறுப்பேற்றிருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து சுதேசமித்திரன், சக்கரவர்த்தினி, இந்தியா, பாலபாரதி, விஜயா, சூரியோதயம், கர்மயோகி ஆகிய இதழ்களில் ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் பங்காற்றியிருக்கிறார். இதெல்லாமே அன்லைன் பண்ணிக்கோங்க. 1 மதிப்பெண் 2 மதிப்பெண்ணில் கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பக்கத்துக்கு வாங்க. அந்த நேர மேலாண்மையை பாதி வெற்றி அப்படிங்கிறத அன்லைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு காலையில் எந்திரிக்கிறீங்க, இரவு போய் தூங்க போகிறீங்க. அதுக்கு இடைப்பட்ட அந்த நேரத்தை பயனுள்ளதாக நம்ம மாற்றிக்கணும். ஒவ்வொரு நிமிடமும் இருந்துங்க நமக்கு வந்து இப்போ எப்படி சொல்லுங்கள், அதனால தான் காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. டைம் இஸ் கோல்டு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஒவ்வொரு நிமிடம் நம்ம போயிடுச்சு அப்படின்னா மீண்டும் அந்த நிமிடம் வந்து நமக்கு வரும் அப்படின்னா வரவே வராதுங்க. வரக்கூடிய நிமிடங்களில் நம்ம வாழ்ந்து காட்டணும், அவ்வளோதான் விஷயங்க. சரிங்களா? அப்போ ஒரு நாளைக்கு நம்ம என்னென்ன பாடத்தை எப்பப்போ இந்தந்த டயத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறத, நம்ம என்னென்ன அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னதுங்க, இந்த வயது எத்தனை வயது இருந்தாலும் சரிங்க, அது வரைக்கும் நம்ம என்னது இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணும். அதை மனசில் வச்சுக்கோங்க. அதேமாதிரி நிறைய புனைப்பெயர்களில் இந்த என்னதுங்க எழுதியிருக்காரு. சிசு, பாரதி, என்னதுங்க இலசை சுப்பிரமணியன், சாவித்திரி, வேதாந்தி, நித்திய தீரர், உத்தம தேசாபிமானி, செல்லிதாசன், காளிதாசன், சக்திதாசன், ரிஷிகுமாரன், காசி, சரஸ்வதி, பிஞ்சு காளிதாசன், கிருஷ்ணன், பல புனைப்பெயர்களில் நிறையா எழுதியிருக்காருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான செய்தி, இந்த லண்டன் பஞ்ச், இந்தி பஞ்ச் போன்ற என்னதுங்க தமிழிலும் என்னதுங்க முழுக்க கேலி சித்திரம், கருத்து படங்களுடைய பத்திரிகை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவளி அப்படிங்கிற அந்த பத்திரிகையை நடத்தணும்னு விரும்பினார். ஆனால் முடியல. ஆனால் என்னதுங்க இந்தியா, அந்த விஜயா போன்ற பத்திரிகையில் அந்த கருத்து படங்கள்லாம் இடம்பெற்றிருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து இவர்கிட்ட பாரதியிடம் வந்து பார்த்திங்கன்னா துணை ஆசிரியராக பணியாற்றியவர்கள் யாருங்க? பிபி சுப்பையா, ஹரிகரர், என் நாகசாமி, ராமசாமி, பரளிசு, நெல்லையப்பர், கனகலிங்கம், இவங்கெல்லாம் பாரதியிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இதை அன்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பக்கம் வாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாரதி வந்து பெண்களுக்காக சக்கரவர்த்தினி இதெல்லாம் வந்து ஒரு குரல் வெண்பா எழுதியிருக்காரு. அதை அன்லைன் பண்ணிக்குவாங்க. 1 மதிப்பெண்ணில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி இந்தியா அப்படிங்கிற அந்த பத்திரிகை வந்து சிவப்பு வண்ணத்தாளில் வெளியிட்டார். ஏன் அப்படின்னா அது புரட்சியும் விடுதலையும் குறிக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி எந்த விஷயம் எழுதினாலும் சரி, ஒரு கதை அல்லது ஒரு தர்க்கம், அதாவது ஒரு நீதி, ஒரு சாஸ்திரம், நீ எது சொல்ல வந்தாலும் சரி, அதை வார்த்தை சொல்லுகிற நீ என்ன சொல்கிறியோ அதே வார்த்தை இருக்கணும். அந்த வார்த்தை படிக்கிறப்ப நீ என்ன சொல்ல வந்திருக்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பாரதி வந்து கடைபிடிச்சிருக்கார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாரதி இறக்கும் பொழுது கூட இதழாளராகவே இருந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு பத்மநாபன் சொல்லியிருந்தார். இப்படி நிறைய அதே மாதிரி தான் என்ற ஆணவத்தை ஒழித்தவர், எல்லாம் தன்னை போலவே பிறரையும் மதித்தவர். என்னங்க காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? இது மாதிரி நிறையா கருத்துக்கள்லாம் பாரதி வந்து சொல்லியிருக்கார். அதே மாதிரி தலைப்புகளை வந்து தமிழிலே இட வேண்டும் அப்படிங்கிறதுல முனைப்புடன் செயல்பட்டார். தமிழில் தலைப்பிடுதல் என்னதுங்க மகுடமடல் அப்படின்னு சொன்னார். இது மாதிரி நிறையா இருந்தது. அப்புறம் ஆங்கிலேயர்கள் அடக்குமுறைகளை எதிர்த்து என்னதுங்க புதுச்சேரி சென்றார். அங்கிருந்து என்னதுங்க தன்னுடைய பத்திரிகை பணிகளை மேற்கொண்டார். இது போன்ற பல கருத்துக்களை பாரதியை பற்றி நம்ம இந்த பாடத்தினில் பார்த்தோம். இதழாளர் பாரதி பாடம் இதோட நிறைவு பெறுகிறது. மாணவர்கள் இதை வந்து என்னதுங்க நல்லா படித்து பாரதியை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்மளோட இதுங்க. அதே மாதிரி இது நெடுமனாவில் கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.